ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முடியும் போது உங்களை எப்படியாவது ஒரு சென்டென்ஸையாவது இங்கிலீஷில் பேச வச்சுருவேங்க. பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா, ஷுட் ஹாவ் அப்படிங்கிறதையும் ஷுட் நாட் ஹாவ் அப்படிங்கிறதையும் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்களேன், ஷுட் ஹாவ் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தி பேசுவோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செஞ்சுருக்கணும், ஆனால் அதை நம்ம செய்யாமல் விட்டுருப்போம். இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா? அந்த இடங்களில் நம்ம ஷுட் ஹாவ் வச்சு தான் நம்ம பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். நேற்றோ முந்தா நேற்றோ போன வாரமோ போன மாதமோ நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கணும், ஆனால் நான் போகலை. நான் இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நான் அந்த இடத்துக்கு போயிருக்கணும். நல்லா கவனிங்க, போயிருக்கணும். இந்த இடத்துல தான் ஷுட் ஹாவ் வச்சு பேசணும். மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், ஷுட் நாட் ஹாவ் அப்படின்னா, கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செஞ்சுருப்பேன், இப்போ நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறேன், நான் ஏன் தான் அந்த செயலை செஞ்சேனோ, நான் அதை செஞ்சிருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க, செய்திருக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் ஷுட் நாட் ஹாவ் வச்சு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது சொல்கிறோம் பார்த்தீங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டேன், ஆனால் இப்போ ஃபீல் பண்ணி பேசுகிறேன், நான் நேற்று போகாமல் இருந்திருக்கணும், நான் அங்கே போயிருக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம ஷுட் நாட் ஹாவ் வச்சு பேசணும். இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் ஹாவ். கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்திருக்கக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் ஹாவ். அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ செய்திருக்கணும் அப்படின்னா ஷுட் ஹாவ், செய்திருக்கக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் ஹாவ். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பாருங்களேன், செய்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஷுட் ஹாவ் வச்சு பேசணும், அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மை வச்சு பேசணும். மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் ஷுட் ஹாவ் வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இதை மறந்துடவே கூடாது. இப்போ செய்திருக்கக்கூடாது இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், சப்ஜெக்ட், அதை ஃபாலோ பண்ணி ஷுட் நாட் ஹாவ் வரும், அதை ஃபாலோ பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? செய்திருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் ஹாவ், செய்திருக்கக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் ஹாவ். இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் அங்கே போயிருக்க வேண்டும். இதை நம்ம ஷார்ட்டாக பேசும்போது நான் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். எப்படி பேசலாம்? அதை பாருங்கள், மேலே ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே பேசலாமா? ஃபஸ்ட்டு நம்ம யாரை பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? யார் ஒரு செயலை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இங்கே நான் தான் ஒரு செயலை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ நான் தான் சப்ஜெக்ட். நான் அப்படின்னா ஐ பேசுனதுக்கப்புறம் என்ன பேசணும்? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சூப்பருங்க, கரெக்டாக வாயத்தை வந்து பேசிட்டீங்க. ஷுட் ஹாவ், ஐ ஷுட் ஹாவ், நான் செய்திருக்க வேண்டும். என்ன செயலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வரோம்? போயிருக்கணும், போயிருக்க வேண்டும். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கோ, வெண்ட், கான். அப்போ இந்த இடத்துல போகிறத நம்ம கான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சா? ஐ ஷுட் ஹாவ் கோ அப்படின்னு பேசக்கூடாது, ஐ ஷுட் ஹாவ் கான் அப்படின்னு தான் பேசணும். ஏன்னா ஷுட் ஹாவ்க்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஐ ஷுட் ஹாவ் கான், நான் போயிருக்க வேண்டும். எங்கே போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அங்கே. அங்கே அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐ ஷுட் ஹாவ் கான் தேர், ஐ ஷுட் ஹாவ் கான் தேர், நான் அங்கே போயிருக்க வேண்டும். நம்ம ஷார்ட்டாக போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படி நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நான் அங்கே போயிருக்கக்கூடாது.
நான் அங்கே போயிருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆன்சரை இப்போ இருந்து வரிசையாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். முடிஞ்சுன்னா எல்லாராலையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். நான் அங்கே போயிருக்கக்கூடாது அப்படின்னா பேசலாமா? ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்களேன். ஐ ஷுட் நாட் ஹாவ் கான் தேர். சூப்பர். சேர்ந்து பேசலாமா? ஐ ஷுட் நாட் ஹாவ் கான் தேர். ஐ ஷுட் நாட் ஹாவ் கான் தேர். நான் அங்கே போயிருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் சாப்பிட்டு இருக்கணும், நான் சாப்பிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்போம், பிரியாணி. நம்ம அப்படியே கொஞ்சம் வைராக்கியத்தோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடாமல் வந்திருப்போம். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரியாணி செம்மையாக இருந்துச்சு, பட்டையை கிளப்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம், நினைப்போம், ஐயோ நம்ம சாப்பிட்ருந்துருக்கலாமோ, நம்ம சாப்பிட்ருந்துருக்கணும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு செயலை நம்ம பாஸ்டில் செய்யாமல் விட்டுருப்போம், அதை ப்ரெசென்ட்டில் நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறோம். நான் சாப்பிட்ருக்கணும் நேற்று அந்த பிரியாணியை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சூப்பர், வெரி குட். நிறைய பேர் வாயை திறந்து பேசிட்டீங்க. சூப்பருங்க, எக்ஸலண்ட். பேசலாமா? ஐ ஷுட் ஹாவ் ஈட்டன் பிரியாணி. ஐனா நான், ஷுட் ஹாவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை பாஸ்டில் செஞ்சுருக்கணும். என்ன செயலை? சாப்பிட்ற ஒரு செயலை. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ஈட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எயிட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட்டன். அப்போ இங்கே ஈட்டன் அப்படிங்கிறது தான் பேசணும். ஐ ஷுட் ஹாவ் ஈட்டன். நான் சாப்பிட்டு இருக்க வேண்டும். எதை அப்படின்னா பிரியாணி. தட்ஸ் ஆல். இப்போ இந்த சென்ஸ் அப்படி நெகட்டிவாக நம்ம பேசியிருக்கோம் பாருங்களேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், அங்கே பிரியாணி நான் சாப்பிட்டேன். எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பயங்கரமாக வலிக்குது. ஐயோ நேற்று சாப்பிட்ட பிரியாணி தான் வேலையை காமிச்சிருக்கு போல். சொல்லுவேன் பார்த்தீங்களா? நான் நேற்று அந்த பிரியாணி சாப்பிட்டாமல் இருந்திருக்கணும், நான் நேற்று அந்த பிரியாணியை சாப்பிட்டு இருந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை பாஸ்டில் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஏன் தான் அந்த செயலை செஞ்சேனோ, நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாமே, செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரும்போது தான் ஷுட் நாட் ஹேவ் வச்சு பேசணும். இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சு. சூப்பருங்க. I should not have eaten biryani. I should not have eaten biryani. நான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கக்கூடாது. சூப்பருங்க, வெரி குட். எல்லாரும் அட்டகாசமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து பாருங்களேன். நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்கணும். நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்கணும், அதாவது விளையாடி இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினா அப்படின்னா விளையாடல. இப்போ ப்ரெசென்ட்டில் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்க வேண்டும். எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ ஷுட் ஹாவ் பிளேட் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க. ஐனா நான், மேலே ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். ஐனா நான், ஷுட் ஹாவ் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சுருக்கணும். என்ன செயலை செஞ்சுருக்கணும்னு பாருங்கள், விளையாடி இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு ஆக்ஷன். விளையாடுறதுக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் ப்ளே. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பிளேட். ஐ ஷுட் ஹாவ் பிளேட். நான் விளையாடி இருக்க வேண்டும். நான் யாருடன் விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன்? என் நண்பர்களுடன். நல்லா கவனிங்க. உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என் நண்பர்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சேர்ந்து பேசுங்க. என் நண்பர்களுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கா? ஐ ஷுட் ஹாவ் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஷுட் ஹாவ் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்க வேண்டும். இது பாசிட்டிவாக பேசியிருக்கோம். கடந்த காலத்தில் ஒரு செயலை நான் செய்ய தவறியிருப்பேன், இப்போ ப்ரெசண்ட்டில் ஃபீல் பண்ணி நான் விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுவே நெகட்டிவாக பாருங்கள். நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்கக்கூடாது. ஏன் நான் அந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்? ஏன் அழுத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன் நான் என் ஃப்ரெண்டோட விளையாண்டுருக்கக்கூடாது அப்படின்ட்டு? ஏன்னா எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு, அந்த எக்ஸாமில் ஃபுல்லாக நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டோட ஃபுல்லாக விளையாண்டதுனால தான். அவன் பாஸ் ஆகிட்டு போயிட்டான், ஆனால் நான் தான் எல்லாமே ஃபெயிலு. இப்போ ப்ரெசென்ட்டில் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், ஏன் தான் நான் ஃப்ரெண்டோட விளையாண்டனும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாண்டுருக்கக்கூடாது, ஒழுங்காக படிச்சிருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த டோன் புரியுதா? நம்ம அந்த இதை கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. எப்படி பேசலாம்? சூப்பர்.
மேலே இருக்கிற சென்ஸ் அப்படியே கீழே பேச போகிறோம். ஷுட்டுக்கும் ஹாவுக்கும் நடுவில் நாட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பேசலாமா? ஐ ஷுட் நாட் ஹாவ் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஷுட் நாட் ஹாவ் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்தி பொறுமையாக பேசி பழகும் போது ஈஸியாக இருக்கும். ஐ ஷுட் நாட் ஹாவ் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் விளையாடி இருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. நிறைய பேர் பின்னாடியே பேசிகிட்டே வரேங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். உங்களை எப்படியாவது நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு சென்டென்ஸையாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 250 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போது நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 250 சென்டென்ஸை இங்கிலீஷில் நீங்கள் பேசிடுவீங்க. அடுத்து பாருங்கள், நான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கணும். நான் ஒரு சீக்ரெட்டை சொல்லாமல் மறைச்சிட்டேன், என் ஃப்ரெண்டுகிட்டையோ யார்கிட்டையோ மறைச்சிட்டேன். இப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. நான் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணி சொல்கிறேன், ஐயோ நான் அந்த சீக்ரெட்டை நான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போனது என்னோடய தப்பு தான். புரிஞ்சா உங்களுக்கு? எப்படி பேசலாம்? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக வாயை திறந்து பேசிட்டேங்க. சில பேர் ட்ரை பண்ணுறீங்க. சூப்பர், வெரி குட். போதுங்க, நீங்கள் முயற்சி செஞ்சாவே போதும். ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் தட் சீக்ரெட். ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் தட் சீக்ரெட். நல்லா கவனிங்க. இங்கே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வேர்ப், சொல்கிறது தான் வேர்ப். சொல்கிறதுக்கு டெல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னவோ அதை தான் இங்கே பேசணும். டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டோல்டு. அப்போது இந்த இடத்துல ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் அப்படின்னு தான் பேசணும். நான் சொல்லியிருக்கணும். எதை சொல்லியிருக்கணும் அப்படின்னா அந்த ரகசியத்தை. அந்த அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். ரகசியம் அப்படின்னா சீக்ரெட். ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் தேட் சீக்ரெட். நான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்க வேண்டும். இப்போ இதே சென்ஸ் அப்படி நெகட்டிவாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கக்கூடாது. நான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், யார்கிட்டையுமே சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டை நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், ஐயோ ஏன் தான் அவன்கிட்ட சொன்னேனோ, நம்பி தானே சொன்னேன், அவன்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும், அவன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. பாஸ்ட்டில் ஒரு செயலை நான் செஞ்சுருப்பேன், இப்போ ப்ரெசென்ட்டில் நினச்சி ஃபீல் பண்ணி ஐயோ ஏன் தான் சொன்னேனோ அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். பேசலாமா? ஐ ஷுட் நாட் ஹாவ் டோல்ட் தட் சீக்ரெட். ஐ ஷுட் நாட் ஹாவ் டோல்ட் தட் சீக்ரெட். நான் அந்த ரகசியத்தை சொல்லி இருக்கக்கூடாது. அடுத்து பார்க்கலாமா? நீ அந்த காரை ஓட்டி இருக்கணும். நீ அந்த காரை ஓட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்களேன், ஒருத்தங்களுக்கு ஒரு காரை ஓட்டுறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா நேற்றோ முந்தினத்தோ போன வாரமாக கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க அந்த காரை ஓட்டாமல் அப்படியே விட்டாங்க. இப்போ அதை நினச்சி சொல்கிறோம், நீ அந்த காரை ஓட்டி இருக்கணும், உனக்கு தானே அந்த சான்ஸ் கிடச்சிச்சில்ல, நீ ஓட்டி இருக்கலாம்ல, நீ ஏன் ஓட்டாமல் போன? நீ இந்த காரை ஓட்டி இருக்கணும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். யூ ஷுட் ஹாவ் ட்ரிவன் த கார். நீ அந்த காரை ஓட்டி இருக்க வேண்டும். டிரைவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரிவன். ஓகேங்களா? நீ அந்த காரை ஓட்டி இருக்க வேண்டும். இப்போ அதை நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம், நீ அந்த காரை ஓட்டி இருக்கக்கூடாது. பாருங்களேன், ஒரு பழைய காருங்க, அந்த பழைய காரை போய் ஒரு முந்தானத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓட்டி கீழே எல்லாம் விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இப்போ வர்றான், நான் தான் சொன்னேன்ல அந்த பழைய காரரா, நான் சொன்னால் கேட்கல, நீ அந்த காரை ஓட்டி இருக்கக்கூடாது. சொல்ல நீ போய் ஓட்டுனேல, சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ அந்த காரை ஓட்டி இருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். யூ ஷுட் நாட் ஹாவ் ட்ரிவன் த கார். யூ ஷுட் நாட் ஹாவ் ட்ரிவன் த கார். நீ அந்த காரை ஓட்டி இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்களேன், அவள் அவனை நம்பி இருக்கணும். அவன் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தான், ஆனால் அந்த பொண்ணு எதையுமே கண்டுக்கிடாமல் அப்படியே போயிட்டான். அவனை நம்பி இருக்கணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவள் அவனை நம்பி இருக்க வேண்டும். பேசலாமா? இங்கே சப்ஜெக்ட் யார்? அவனா அவளா? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவள் தான் சப்ஜெக்ட். அவள், ஷீ, ஒரு செயலை செஞ்சுருக்கணும். ஷுட் ஹாவ் என்ன செயல்?
நம்பி இருக்கணும். நம்புறது என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? பிலீவ். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பிலீவ்டு. யாரை நம்பி இருக்கணும்? அவனை. அவனை அப்படின்னா ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ந்து பேசலாமா? she should have believed him. she should have believed him. அவள் அவனை நம்பியிருக்க வேண்டும். இப்போ அடுத்து பாருங்களேன், நெகட்டிவாக பேசுகிறோம். அவள் அவனை நம்பி இருக்கக்கூடாது. இப்போ பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பையனாக இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பையன் மேலே நம்பிக்கையாகவே இருந்தால் ஒரு காலத்தில் அந்த பையன் அந்த பொண்ணை விட்டு போயிட்டான். இப்போ சொல்கிறோம், நீ அந்த பையனை நம்பி இருக்கக்கூடாது, எனக்கு அப்போவே தெரியும், அவன் மொழியை பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவள் அவனை நம்பி இருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? சூப்பருங்க, வெரி குட், சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. she should not have believed him. she should not have believed him. அவள் அவனை நம்பி இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? நாங்கள் அங்கே தங்கி இருக்கணும். நைட்டு ஒரு 10 மணி ஆச்சுங்க நேற்று. இல்லை, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பைக்லேயோ கார்லேயோ கிளம்பிட்டோம். வரும்போது பயங்கர மழை, ரொம்ப சிரமப்பட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். இப்போ சொல்கிறோம், ஐயோ நீங்கள் சொன்னீங்க கேட்கல, நாங்கள் அங்கே தங்கி இருக்கணும், நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கணும், நாங்கள் தங்காமல் அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோமே. தங்கி இருக்கிற சான்சஸ் கிடச்சா அப்படின்னா கிடச்சிச்சு. அவங்க தான் தங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் தான் தங்கலை, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நாங்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டும். பேசலாமா? we should have stayed there. we should have stayed there. நல்லா கவனிங்க. வீணா நாங்கள், should have அப்படின்னா ஒரு செயலை செஞ்சுருக்கணும். ஸ்டேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டேட், ஈடி மட்டும் ஆட் பண்ணி பேசணும். எங்கே? அங்கே, there. தங்குறது நம்ம ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? we should have stayed there. நாங்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டும். பேச்சு வழக்கில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது நெகட்டிவாக எப்படி பேசியிருக்கோம்? நாங்கள் அங்கே தங்கியிருக்கக்கூடாது. ஃபுல்லாக கரண்ட்டு கட்டுங்க, கொசு கடி பயங்கரங்க. இப்போ சாணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கலாம், அரை மணி நேரம் தானே, நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கலாம், நம்ம அங்கே தங்கியிருக்கக்கூடாது சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. நீங்கள் எப்படியாவது பேசணும், அவ்வளோதான். இங்கிலீஷில் பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு சென்டென்ஸையாவது பேசணும், அதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம். பேசலாமா? we should not have stayed there. we should not have stayed there. நாங்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடாது. அடுத்து பார்க்கலாமா? நாங்கள் அவர்களை அழைத்திருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒருத்தங்களை நாங்கள் கூப்பிட மறந்துருப்போம், அல்லது தெரிஞ்சே கூப்பிடாமல் விட்டுருப்போம். புரிஞ்சா உங்களுக்கு? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தெரியுது அவங்கள நீங்கள் கூப்பிடவே இல்லைப்பா அப்படின்ட்டு. ஐயையோ, நாங்கள் அவங்கள கூப்பிட்ருக்கணும். ஒருவேளை தெரிஞ்சே கூப்பிடாமல் இருந்திருப்போம். புரிஞ்சா அவங்களுக்கு? நாங்கள் அவங்கள கூப்பிட்டுருந்துருக்கணும். எப்படி பேசலாம்? we should have invited them. we should have invited them. கூப்பிட்றத அழைக்கிறத நம்ம invite அப்படின்னு சொல்லுவோம். அந்த past participle invited. we should have invited them. நாங்கள் அவர்களை அழைத்திருக்க வேண்டும், அழைத்திருந்திருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் அழைக்கலை. இப்போ அடுத்து பாருங்களேன், நாங்கள் அவர்களை அழைத்திருந்திருக்கக்கூடாது. அவங்க வந்ததுனால எவ்வளோ பிரச்சனை, பிசானிக்கு அவங்கள கூப்பிட்டுருந்துருக்கக்கூடாதுப்பா சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஆனால் கூப்பிட்டுட்டோம், கூப்பிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனால் பயங்கர பிரச்சனையாகிடுச்சு. நாங்கள் அவங்கள கூப்பிட்டுருந்துருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? we should not have invited them. நாங்கள் அவர்களை அழைத்திருந்திருக்கக்கூடாது. இங்கே நல்லா கவனிங்க. we அப்படின்னா நாங்கள், them அப்படின்னா அவர்களை, invite அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் invited. இங்கே should not have வச்சு பேசியிருக்கேன், ஏன்னா ஒரு செயலை செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. we should not have invited them. we should not have invited them. நாங்கள் அவர்களை அழைத்திருந்திருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனலில் 3 ஃபைல் இருக்குங்க. அதில்
10 days கிளாஸில் 10 ஃபைல் வரும், 10 PPT ஃபார்மட் வரும். 5 days கிளாஸில் 5 PPT ஃபார்மட் வரும். இதெல்லாம் சேர்த்து 15 days கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 30 days கிளாஸில் 30 PDF ஃபார்மட் வரும். அதுக்கப்புறம் 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மட் இருக்குது. இதெல்லாமே சேர்த்து டோட்டலாக 46 PDF அண்ட் PPT ஃபார்மட் வரும். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், நீ கதவை திறந்திருக்க வேண்டும். நீ கதவை திறந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். எப்படி பேசலாம்? யூ ஷுட் ஹாவ் ஓப்பன் தி டோர். நல்லா கவனிங்க, ஓப்பன் அப்படிங்கிறது V1, திறக்கிறத நம்ம ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓப்பன்ட், இடி மட்டும் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? யூ ஷுட் ஹாவ் ஓப்பன் தி டோர். யூ ஷுட் ஹாவ் ஓப்பன் தி டோர். நீ கதவை திறந்திருக்க வேண்டும். இப்போ இதுவே பாருங்களேன், நீ கதவை திறந்திருக்கக்கூடாது. நீ கதவை திறந்திருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? யூ ஷுட் நாட் ஹாவ் ஓப்பன் தி டோர். யூ ஷுட் நாட் ஹாவ் ஓப்பன் தி டோர். நீ கதவை திறந்திருக்கக்கூடாது. அடுத்து பாருங்களேன், நாங்கள் அந்த காரை வாங்கி இருக்கணும். நாங்கள் அந்த காரை வாங்கி இருக்க வேண்டும். எப்படி பேசலாம்? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கார் ரொம்ப ஆஃபரில் கிடச்சிச்சு, கம்மியான ப்ரைஸில். அந்த டைமில் கார் வாங்கிறதுக்கான காசு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எங்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் காரை வாங்கலாம் அந்த காரை. ஆனால் இப்போ அந்த காரோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா கூடிடுச்சு அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டு பேசுவோம் பார்த்தீங்களா? அப்போவே காசு கம்மியாக தான் இருந்துச்சு அந்த காரோட ப்ரைஸ். நம்ம அப்போயே வாங்கியிருக்கணும், அந்த காரை வாங்கியிருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். பேசலாமா? We should have bought that car. We should have bought that car. நாங்கள் அந்த காரை வாங்கி இருக்க வேண்டும். இப்போ நெகட்டிவாக சொல்கிறோம் பாருங்களேன், நாங்கள் அந்த காரை வாங்கி இருக்கக்கூடாது. அந்த கார் ஏற்கனவே பயங்கர பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு பாஸ்டில். ஆனாலும் நம்ம கார் வேணும் அப்படின்ட்டு அந்த காரை வாங்கியாச்சு. இப்போ 2 மாதம் ஓட்டி பார்க்குறோம், இப்போ தான் தெரியுது அந்த கார் எல்லாம் எவ்வளோ ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றுமே கிடையாது, வேறு வழியே இல்லை. அப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம அந்த காரை வாங்கியிருக்கக்கூடாது, இப்போ சனிக்கு நம்ம மாட்டுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நான் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக தாங்க சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலைன்னா தயவு செய்து மகா எங்களுக்கு இது புரியலை ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. நான் உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நான் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்கிட்ட தான் உரிமையாக கேட்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் இதில் கூட கேட்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஓகே, எப்படி பேசலாம்? நாங்கள் அந்த காரை வாங்கியிருக்கக்கூடாது. We should not have bought that car. நாங்கள் அந்த காரை வாங்கி இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்களேன், நான் பணம் கேட்டிருக்கணும். கேட்டேனா அப்படின்னா கேட்கல, இப்போ ஃபீல் பண்ணி பேசுகிறேன், நான் பணத்தை கேட்டிருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? I should have asked money. I should have asked money. கேட்குறத நம்ம ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்க்ட், ஈடி மட்டும் ஆட் பண்ணி நம்ம எழுதணும், பேசணும். இப்போ அடுத்து பாருங்கள், நான் பணம் கேட்டிருந்திருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? I should not have asked money. I should not have asked money. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் அவனுக்கு உதவி செய்திருக்கணும். என் ஃப்ரெண்டு போன வாரம் பயங்கர கஷ்டப்பட்டான், பணம் அவனுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவன் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த டைமில் எனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பணமும் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமே போயிட்டேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ நான் ஃபீல் பண்ணி பேசுகிறேன், ஐயோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நான் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும், நான் செய்யாமல் போயிட்டேனே. புரிஞ்சா அவங்களுக்கு? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். I should have helped him. I should have helped him. நான் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும். இங்கே ஹிம் அப்படின்னா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டு ஹிம் அப்படின்னு நீங்கள் பேசாதீங்க, டூக்கு இங்கே அவசியம் கிடையாது. I should have helped him. நான் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும். இப்போ நெகட்டிவாக எப்படி பேசுகிறோம்? நான் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கக்கூடாது. நான் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? I should not have helped him. I should not have helped him. நான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கக்கூடாது.
அடுத்து பாருங்களேன், நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும். நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கணும் சொல்லும் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யூ ஷுட் ஹாவ் யூஸ் தட் சான்ஸ். யூ ஷுட் ஹாவ் யூஸ் தட் சான்ஸ். நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும். இப்போ இதுவே நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் பாருங்களேன், நீ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? யூ ஷுட் நாட் ஹாவ் யூஸ் தட் சான்ஸ். யூ ஷுட் நாட் ஹாவ் யூஸ் தட் சான்ஸ். நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, அவன் அதை பற்றி சொல்லியிருக்கணும். அவன் அதை பற்றி சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லாமல் போனா? சொல்லும் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? he should have told about that. நல்லா கவனிங்க. ஹீனா அவன் மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஹீனா அவன் ஷுட் ஹாவ் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன செயலை அப்படின்னா சொல்லியிருக்கிற ஒரு செயலை. சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் டெல். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா டோல்டு. அப்போ he should have told. he should have told. அவன் சொல்லியிருக்கணும். எதை சொல்லியிருக்கணும் அப்படின்னா அதை பற்றி. பற்றி அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை பற்றி அப்படின்னா அபவுட் தேட். சேர்ந்து பேசலாமா? he should have told about that. he should have told about that. அவன் அதை பற்றி சொல்லியிருக்கணும். அடுத்து பாருங்களேன், அவன் அதை பற்றி சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ அதனால தான் பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அவன் அதை பற்றி சொல்லியிருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? he should not have told about that. he should not have told about that. அவன் அதை பற்றி சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ ஃபைனலாக ஒரு சென்ஸ் பாருங்களேன், நீ அந்த வேலையை முடிச்சிருக்கணும். நீ அந்த வேலையை முடிச்சிருக்கணும். எப்படி பேசலாம்? you should have finished that work. you should have finished that work. நல்லா கவனிங்க. யூனா நீ, ஷுட் ஹாவ் அப்படின்னா அது ஒரு செயலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய செயல் என்ன? முடிக்கிற ஒரு செயல். அந்த செயல் வேர்போட தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஃபினிஷோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்ட். இடி மட்டும் ஆட் பண்ணி நம்ம எழுதணும். எதை முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? அந்த வேலையை. அந்த அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். வேலை அப்படின்னா ஒர்க். தேட் ஒர்க் அப்படின்னா அந்த வேலையை. பேசலாமா? யூ ஷுட் ஹாவ் ஃபினிஷ் தேட் ஒர்க். நீ அந்த வேலையை முடித்திருக்கணும். இப்போ இந்த சென்ஸ் நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பாருங்களேன், நீ அந்த வேலையை முடிச்சிருக்கக்கூடாது. ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ போட்டிருக்கணும். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. நீ அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி உன்னை பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீ அந்த வேலையை முடிச்சிருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? யூ ஷுட் நாட் ஹாவ் ஃபினிஷ் தேட் ஒர்க். யூ ஷுட் நாட் ஹாவ் ஃபினிஷ் தேட் ஒர்க். நீ அந்த வேலையை முடிச்சிருக்கக்கூடாது. எப்படிங்க? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஷுட் ஹாவுக்கும் ஷுட் நாட் ஹாவுக்குள்ள அந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு வராதுங்க. உறுதியாக அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. இப்போ வீடியோ முடிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கு ஷுட் ஹாவுக்கும் ஷுட் நாட் ஹாவுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த டீச்சிங் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். தேங்க்யூ.